விஜய் சார் ஆட்சிக்கு வந்த பிறகு மாநாடு நடத்தும்போது இப்படி ஒரு துயரமான சம்பவம் நடந்திருந்தா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் விஜய் சார் தான் சொல்லலாம். ஆனால் அவர் இன்னும் ஆட்சிக்கே வரல, அரசியல் மாநாடு நடத்துகிறாரு. அப்படி பார்த்தீங்கன்னா அவரும் அதில் ஒரு பொதுமக்கள் மாதிரி தான். அவருக்கும் அவரோட மக்களுக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டியது அரசோட கடமை. இந்த பவருமே இல்லாத அவர்கிட்ட போய் நீங்கள் ஏன் உங்கள் மக்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கலன்னு கேட்டால் அவர் என்னங்க பண்ணுவார்? முதல்ல அவருக்கு பவரை கொடுங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது தவறு நடந்தால் அவரை கேள்வி கேட்கலாம். அதை விட முக்கியமானது, சின்ன குழந்தைங்களுக்கு கூட தெரியும் அவரோட மாநாடுனா எவ்வளோ மக்கள் வருவாங்கன்னு. அதை தெரிஞ்சு கூட இவ்வளோ சின்னதான இடம் கொடுத்துருக்காங்களே, இது யாரோட தப்பு? விஜய் சார் ஏன் மன்னிப்பு கேட்கல அப்படின்னு நிறைய ஊடகங்களில் பார்க்குறேன். எனக்கு ஒன்று புரியல. ஏங்க, அவர் தாங்க விக்டிம், அவர் யார்கிட்டங்க மன்னிப்பு கேட்கணும்? அவரோட ரசிகர்கள் தாங்க இறந்துருக்காங்க. பாதிக்கப்பட்ட எல்லாரையுமே அரசு மருத்துவமனைக்கு தான் கூப்பிட்டு போயிருக்காங்க. பக்கத்திலே இருக்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக காணோம். அதுதான் ஏன்னு தெரியல. இதுக்கு முக்கியமான காரணம் லேக் ஆஃப் நாலேஜ் தான். அதாவது ஆக்சிடெண்ட் அண்ட் எமர்ஜென்சிக்கு நீங்கள் ஃபஸ்ட் எய்ட் கேரு நீங்கள் பக்கத்தில் இருக்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் எங்கே இருந்தாலும் கூட்டிகிட்டு போகலாம். உங்ககிட்ட காசு கேட்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலை, நம்ம இந்தியன் லா சொல்லுது. இந்த நாலேஜ் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கணும். அந்த கூட்டத்தில் அவ்வளோ ஆம்புலன்ஸ் இருந்தது இல்லைங்க. அந்த ஆம்புலன்ஸில் 4 சக்கரம் ஒரு பெட் மட்டும் வச்சுருந்தா அது ஆம்புலன்ஸுங்களா? ஆம்புலன்ஸுக்கான அடிப்படையான வசதிகள் அதில் இருந்ததா? அப்படி இருந்திருந்தா கண்டிப்பாக குறைஞ்சது ஒரு 15 பேரையாவது காப்பாற்றிருக்கலாம். ஏன்னா ஆம்புலன்ஸில் கண்டிப்பாக ஒரு சிபிஆர் ட்ரைன்டு ஸ்டாஃப் இருக்கணும். ஆக்சிஜன் சப்ளை கொடுக்குற சிலிண்டர், ஆக்சிஜன் மாஸ்க், ஃபஸ்ட் எய்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்டுமே அதில் இருந்திருக்கணும். இதெல்லாம் இருந்திருந்தால் இவ்வளோ ஒரு கொடுமையான சம்பவம் கண்டிப்பாக நடந்திருக்காது. ஒரு ஆம்புலன்ஸ் சர்வீஸ்க்கான அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லாத அத்தனை ஆம்புலன்ஸ் அங்கே நின்றுருக்கு. இதுக்கெல்லாம் ஆக்ஷன் யார் எடுப்பாங்க? எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊரில் இருக்க அரசியல்வாதிகள்லாம் மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக இல்லை, எத்தனை இன்ஜினியரிங் காலேஜ் கட்டிக்கலாம், எத்தனை மெடிக்கல் காலேஜ் கட்டிக்கலாம், எப்படி தன் குடும்பத்துக்கு சொத்து சேர்த்துக்கலாம் அப்படின்னு தான். ஏதாவது ஒரு பிரச்சனைனா எவ்வளோ காசு வச்சுருக்க, எந்த பெரிய ஆளை தெரியும் அப்படின்றத மாதிரி, என்ன பிரச்சனை வாங்க சரி செய்யலாம் அப்படின்ற மாதிரி அரசு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக விஜய் சாருக்கு ஓட்டு போடுங்க. ஏன்னா அவர் பேருக்காக வரல, அது நிறைய இருக்குது. அவருக்கு பணத்துக்காக வரல, அதுவுமே நிறைய இருக்குது. சேவைக்காக தான் வராரு. கண்டிப்பாக ஒரு மாற்றம் வேணும். அடுத்த முதலமைச்சர் கண்டிப்பாக விஜய் சாரை தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்.